அன்பார்ந்த விஸ்வமிஸ்வ நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாத பலன் 12 ராசிக்கும் ஆனி மாதத்துக்கு பலன் பரிகாரம். ஆனி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருப்பார். கூட புதன், 2இல் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். அதில் 5ஆம் தேதி அன்றைக்கி ரிஷபராசிக்கு செவ்வாயும் 21ஆம் தேதிக்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் மாறிடுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. முகூர்த்த நாள் பார்க்கச்சே 3ஆம் தேதி 4, 10, 11, 18, 21, 28 தமிழ் மாதம் முகூர்த்த நாள். ஆனி மாதத்தில் இருக்கிற முகூர்த்த நாள். இந்த கிரகநிலையை வச்சு இந்த 9 கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலன், அதான் மாத பலன். பிரதிபலன்னா என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது, நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது, ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமான ராசியாக இருந்தால் அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். எல்லா ராசிக்கும் பரிகாரம் கொடுக்குறோம். அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி இதுபடி நடந்துன்னா நீங்கள் ரொம்ப நன்னா இருப்பீங்க. 12 ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. இந்த ராசி வசதி இந்த ராசி மட்டம்லாம் கிடையவே கிடையாது. ஆனி மாதத்துக்கான பலன் பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று பலம் பொருந்தியவராக இருக்கார். பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அங்காரகனே பலம் பொருந்தியவர். பொதுவாகவே அங்காரகன் ரொம்ப பலசாலியானவர் தான் அங்காரகனே. அவர் தன் சொந்த வீட்டில் பலம் பொருந்தியவராக இருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு, 3, 6, 11இல் ராகு, கேது, செவ்வாய், சனி இருந்தால் ராஜயோகம். 3, 6, 11இல் 11ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சப்பட்டு சுக்கிரனோடு இருக்க. குரு சுக்கிரன் சேர்க்கை, பிரகஸ்பதி சேர்க்கை. நினைத்தது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நினைத்தது அனைத்தும் குட் மட்டும், நல்லது மட்டும் நினைங்க. அதனால் உங்களுக்கு கெட்டது நினச்சிட்டா அதுவும் சிறப்பாக நடக்கும்னா, கிரகத்துக்கு என்ன எனக்கு போய் தான் ஆசைப்பட்றானாக்கலட்டுன்னு எஸ் அப்படின்ட்டார்னா உமா போயிடுமே. நல்லதை நினைத்து நல்லதை அனுபவிக்க வேண்டும். மேஷராசி சிறப்பாக இருக்கும். ஆனி மாதத்தில் படிக்கிற மாணவர்கள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று உயர் பதவி அடைஞ்சிடுவாங்க. உயர்கல்விக்கு போயிடுவாங்க. படிப்பு முடித்தவங்க நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். என்ன பரிகாரம் பண்ணணும்? 12இல் சனி பகவான் உட்காந்துருக்கிற என்ன பண்ணணும்னா, மாதம் ஒரு செவ்வாய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அர்ச்சனை, மிருக பவர் கொண்ட பெருமாளை செய்ய வேண்டிய. மிருக பவர் சிம்மமாக இருக்கார். நீங்கள் பாருங்களேன், மனித உடல் சிம்ம முகம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை போய் அவரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அனுமார் கோயிலுக்கு போங்க. அவரும் மிருக பவர் தான். அனுமார் முகம், மனித உடல், ஒரு வால் மட்டும் இருக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா. அனுமாரை போய் சேவிக்க. சனிக்கிழமை அன்னைக்கு சேவிக்கச்சு 7:30 சனி பகவானால் ஏற்படுற தீமை போய்விடும். 7:30 சனி பகவானால் தீமையா தீமை இல்லையா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு சொல்கிறோம். பொதுவாக சொல்கிறோம். சனிக்கிழமை அனுமாரை சேவித்து கஷ்டம் வராது. ரிஷபராசி, ராசிக்கு அதிபதி சுக்கிரன், தன குடும்ப பூர்வ புண்ணியஸ்தானி புதன், புதனாதித்ய யோகத்தில் இருக்கிறார். 11இல் சனி பகவான். இது ரெண்டும் பவர்ஃபுல்லான இடம். 11இல் இருக்கிற சனி பகவானும் 2இல் இருக்கிற புதனும் சிறப்பான இடம். இந்த சிறப்பான இடத்தில் இருக்கின்ற கிரகத்தால் சிறப்பு அதிகமாகும், படிப்பு அதிகமாகும், புத்தி அதிகமாகும், தன வருமானம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். இந்த மாதத்தில் இவங்களுக்கெல்லாம் எப்படி பாருங்க, குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருவாங்க. குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் உள்ள நன்மை அதிகமாகும். தன குடும்ப ஸ்தானாதிபதி புதன், அறிவு அதிகமாகும். படிக்கணுன்னா படிச்சுட்டே இருப்பீங்க. புதன் சூரியனோடு சேர்ந்து புதனாதித்ய யோகத்தை கொடுக்குறார்.
இப்போ சனி பகவானும் நன்னா இருக்கார், உத்தியோகத்தில் நல்ல இடம் மாற்றம் பெற்று சிறப்பான இடத்துக்கு வரப்போகிறீங்க, அது ஒரு பவர். வருமானம் அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. ரிஷபராசி ரொம்ப நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்கு அதிபதி புதன், சுகஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கார். சூரியனோடு சேர்ந்து புதனாதித்ய யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார். 2ல் குரு பகவான் உச்சம். 2ஆம் இடத்திற்கு குரு உச்சப்பட்டதால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப நன்மை. ஹாப்பினஸ், பணம், குடும்பம், ஒற்றுமை, சந்தோஷம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம். இந்த மாதத்தில் இதெல்லாம் இவருக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். வேலையில் பலித்தம், நல்ல வேலை, டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு சொந்த வேலை, இவ்வளோத்தையும் கொடுக்க போகிறார். திருமண தடையகளும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், உத்தியோக பாக்கியம் ஏற்படும், புத்தி அதிகமாகும். இந்த மிதுன ராசிக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கின்ற பொழுது இந்த மாதம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வீர்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிதுன ராசிக்கு ஒரு யோகத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 11ல் ஆட்சி பெற்றார், அது ஒரு யோகம். 2ல் குரு உச்சம், அது ஒரு யோகம். குரு பலன்னு பேர், சூப்பரான இடம். இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி நடை, வீர நடை, வெற்றி நடை, அப்படியே ஜம்முன்னு போயிடுவீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது, சௌகரியம் இருக்க, உடல்நலம் சீராகும், மனசு சீராகும், கவலைப்பட வேண்டாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடக ராசிக்கு ராசியில் குரு, 2ல் கேது, 8ல் ராகு, 9ல் சனி பகவான், 7 8ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்தில், 10ல் செவ்வாய். இந்த கிரகநிலை கவனம். இந்த கிரகநிலை என்ன சொல்கிறது? கவனம், கவனமாக இருங்கன்னு சொல்கிறது. ஆனி மாதத்தில் சூரியன் 2ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்க. குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிஞ்சு போகாதீங்க, சண்டை போடாதீங்க, மனக்கசப்பு வேணாம். பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, புருஷன் சொல்கிறத கேளுங்க. கடகராசி ஆணாக இருந்தால் ஒய்ஃப், பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட், இவங்க சொல்கிறத கேளுங்க, சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொல்வதை கேட்கின்ற பொழுதுதான் உங்களுடைய ஜாதகம் பரிமளிக்கும், கெடுதலே வராது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்னா, 2 இருக்கிற கேத்துவும் 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் சூரியனும் குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுக்கு தேவையில்லாத இம்சையை கொடுப்பார்கள். நிம்மதியாக இருங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. கடகராசிக்கு சத்ருக்களாக இருக்கிற கிரகமே கிடையாது. ஆனால் கிரகங்கள் அமர்ந்த வீடு சத்ருவாயிட்டா கஷ்டமாக போயிடும். அப்போது கடவுளை கும்பிட்றது நல்லதுன்னா, ஏன் கும்பிட்றோம்? பெருமாளை போய் சேவிங்க, அனுமாரை போய் சேவிங்க. தன குடும்ப ஸ்தானாவதியும் 12ஆம் இடத்துக்கு புதனோடு, புதன் மகாவிஷ்ணு பெருமாள், சூரியன் அனுமார், 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சேவிச்சுவாங்க, சரியாக போயிடும். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதியோடு புதனாதித்ய யோகத்தில் இருக்கார். சிம்ம ராசிக்கு சிறப்பான ஒரு பவரை கொடுக்குற இடத்துல இருக்கார். குரு 12ல், பூர்வ புண்ணிய ஸ்தானாதி குரு 12ஆம் இடத்தில் சுக்கரனோடு இருக்கார். சிம்ம ராசிக்கு சுக்கரனோடு குரு 12ஆம் இடத்தில் இருக்கிற போது ராசியில் கேத்துவும், 7ல் ராகும், 8ல் சனி பகவானும். உஷார் உஷார் உஷார். உஷார் அப்படின்னா அர்த்தம் கவனம், பத்திரம், ஜாக்கிரதை. எதுலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் உடல் நலம் பாதிக்கப்படும். உடல் நலம் பாதிக்கின்ற பொழுது மனநலம் பாதிக்கும். மனசு பாதிக்கச்சே என்ன ஆகுது? புதன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுவார், சூரியனும் புதனும். ஜாக்கிரதையாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் அதிக அக்கறையாக எடுத்துக்கோங்க. யார் வீண் ஒம்பும் பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, கருத்து வேறுபாடு வேண்டாம். மன ஒற்றுமை அவசியம். மனசும் ஒத்துமையாக இருக்கணும். அவன் மனசு கெடுமானால், வாக்குவாதம் வருமானால் மனசு கெட்டு போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கும், நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ல் சனி பகவான், 8ல் செவ்வாய்.
ராசியாதிபதி புதன் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று சூரியனோடு புதனாதித்யத்தை கூட 11 குரு, சுக்கிரன் 12 கேது. குரு பகவான் ரொம்ப நன்னா இருக்கார். கேந்திராதிபதி குரு பகவான் சுககலத்திர ஸ்தானாதிபதி உச்சப்பட்டிருக்கு. எல்லாமே நல்லதாக நடக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து பலவிதமான நன்மையை பண்ணுவார். கன்னியாராசிக்கு எந்த கெடுதலும் இல்லை. கன்னியாராசிக்கு நல்லதே நடக்கும். ராத்திரி தூக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கும். 12 கேத்து இருக்கார், தூக்கம் கரெக்டாக. 8 செவ்வாய், 8ஆம் அதிபதி 8 இருந்தால் கோடீஸ்வர யோக ஜாதகம். கசப்புகள் ஒழிந்து நன்மைகள் அதிகமாகிற நேரம். சனி பகவான் ராசியை பார்க்குற சீரோடு சிறப்போடு இருப்பீங்க. விஷ்ணு சகஸ்திரநாமம் போட்டு கேளுங்க. டெய்லி சாயந்தரம் விஷ்ணு சகஸ்திரநாமம் போட்டு கேளுங்க. அது அஸ்தமிக்கச்சே அது போட்டு கேட்கச்சே அன்று இரவு சிறப்பானதாக மாறிடும். டெய்லி போட்டுச்சே டெய்லி இரவு சிறப்பானதாக மாறிடும். ஒழுங்காக சாப்பிடுங்க. ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிக்காதீங்க. ஊரை சுற்றக்கூடாது. கன்னியாராசி ரொம்ப அலைச்சலை குறைச்சிக்கோங்க. அலைச்சலை குறைக்கச்சு அவங்க ராசி பலமான ராசியாக மாறிவிடும். மற்ற எல்லா கிரகமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் குருவோடு, 11 கேத்து, 5 ராகு, 6 சனி பகவான், 7 செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன் புதன். துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது. பிரகஸ்பதி யோகம், புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனோடு லாபஸ்தானாதிபதியோடு பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் செய்வது அனைத்துமே லாபமாக இருக்கும். துலா ராசிக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மனைவியின் உடல்நலம் சீராகும். மனைவிக்குள்ள பிரச்சனை தீரும். கணவனுக்குள்ள பிரச்சனை தீரும். குழந்தை மட்டும் ஜாக்கிரதை. பையனை வளர்க்கச்சே பொண்ணை வளர்க்கச்சே ஜாக்கிரதையாக வளர்க்கும். துளாராசிக்காரங்க பொண்ணுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், பையனுக்கும் அவங்களுக்கு பார்த்து படிக்க வைங்க. கல்யாணம் பண்ணால் ஒழுங்காக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. என்ன பண்ணணுமோ அது ஒழுங்காக பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அந்த துளாராசிக்காரர்களுக்கு புதன் மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயாரை போய் சேவிங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் சேவித்தாலே ரொம்ப நல்லது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. 9ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியான புதன் சூரியன் சேர்ந்திருக்கா. 5 சனி பகவான், 4 ராகு, 11 கேது. விருச்சிக ராசி கிரகணியில் ரொம்ப நன்னா இருக்குது. யார் வீண் ரொம்ப வேண்டாம். அம்மாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். தாயார் உடல்நலத்தில் அக்கறை, குரு பார்வை எல்லாம் சீராயிடும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கணும். உழைப்பு படிப்பில் அதிகமாக இருக்க வேண்டும். விளையாட்டு போக்காக இருக்கக்கூடாது. விளையாட்டு போக்காக இருந்தீங்கன்னா 4 ராகு அவர் விளையாட்டு போக்காக இருந்துருவார். கடின உழைப்பு அவசியம். ராகு பகவான் கெடுதல் பண்ண போகிறதில்ல. சோம்பேறி ஆக்கிட்டால் ரொம்ப கஷ்டம். மறந்துட்டால் ரொம்ப கஷ்டம். நல்லா படிங்க. வேலை பார்க்குறீங்களா, ஒழுங்காக வேலை பாருங்கள். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற போது வேலையில் எந்த கெடுதலும் வராது. படிப்பு உண்டு நம்ம உண்டு இருந்துச்சே படிப்பில் எந்த கெடுதலும் வராது. இதெல்லாம் தான் இந்த ராசிக்கான பலன். நன்னா படிப்பீங்க, நன்னா இருப்பீங்க, யோகமாக இருப்பீங்க. தனுசு ராசி, தனுர் ராசி அதிபதி குரு உச்சம், சப்தமாதிபதி புதன் ஆட்சி கூட. புதன் பாக்கியஸ்தானாதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார். தனுர் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 3ஆம் இடத்தில் ராகு, ராகுவின் செயல்பாடு சிறப்பாக இருக்குது. புதன் சூரியன் செயல்பாடு சிறப்பாக இருக்குது. குரு பகவானுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப நன்னா இருக்குது. தனுராசி ரொம்ப நன்னா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் ரொம்ப நன்னா படித்து கடின உழைப்பு, படிப்பில் அதிக கடின உழைப்பு பெற்று மார்க் வாங்கி அடுத்த படிப்புக்கு போயிடுவீங்க. மேல் படிப்பு நல்லதாக கிடைக்கும். விரும்பினபடி கிடைக்கும். உயர் பதவி ரொம்ப நன்னா இருக்கும். உத்தியோகஸ்தானம் ரொம்ப நன்னா இருக்கும். உங்கள் அறிவு ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வந்து நன்னா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம். மகர ராசி, மகர ராசி குரு 7, உச்ச குரு, புதன் பாக்கியஸ்தானாதிபதி. ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது ரொம்ப நல்லது. புதனாதித்ய யோகத்தை கூட. 6ஆம் அதிபதி புதன் 6ல் இருந்தால் கோடீஸ்வர யோகம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம் சனி பகவானுக்கு.
இந்த மாதமே ரொம்ப சந்தோஷத்தை நிறைஞ்ச மாதம். ஹாப்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பதவி உயர்வு பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க. சொந்த வீடு அமையும். வாகன வசதி சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கும்பராசி. கும்பராசிக்கு ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் 2ல் சனி பகவான் 5ல் புதன் சூரியன் 5ஆம் தேதி புதன் 5ல் இருக்கார். 6ல் குரு சுக்கிரன் 7ல் கேது. கணவன் மனைவி ஒற்றுமை. கணவனால் மனைவியும் மனைவினால் கணவனுக்கும் உடல்நல பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீணான வாக்குவாதம் வேண்டாம். மனக்கசப்பே வேண்டாம். ஒற்றுமையாக இருக்கும். கும்பராசிக்கு கெடுதல் இல்லை, நல்லது குறையும். கெடுதல் இல்லாத பொழுது நல்லது குறைஞ்சா கஷ்டம் இல்லையா? அதனால் ஜாகிரதையாக இருப்பது நல்லது. படிப்பு நன்னாயிடும். பெண்கள் நல்ல முன்னேற்றம். நகை சேரும், பணம் சேரும். அவங்களுக்கு பெண்களுக்கு நகை சேரும், பணம் சேரும். புடவைகள், பட்டு புடவைலாம் வாங்குகிற யோகத்தை கொடுத்துட்றார். ரொம்ப அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஒரு நல்ல சுவை நிகழ்ச்சிக்கு போனோம், புடவை நல்லா இல்லை, இப்போ பட்டு புடவை வாங்கிடுவாங்க, நகை வாங்கிடுவாங்க. அதெல்லாம் இப்போ கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அனுகூலமான மாதம். ரொம்ப நன்னா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம். மீன ராசி. ராசியில் சனி பகவான். ராசியில் சனி பகவான் 5ல் குரு பார்வை. 7 4ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதியான புதன் சூரியனோடு புதனாதித்ய யோகத்தில் இருக்க. ரொம்ப அறிவு, ஆற்றல், செயல்பாடு, வேலை பார்க்குறீங்க. உடைய அறிவு பிரமாதமாக இருக்கும். அறிவு பிரமாதமாக இருக்கணும். அறிவு செயல்பாடு சிறப்பாக இருக்கணும். அந்த நேரம் இப்போது மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. படிப்பில் அதிக மார்க் வாங்கி தேர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் அதிக மார்க் வாங்கி தேர்ச்சி விடுங்க. பெண்கள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். உடைஞ்சு போன பொருள்லாம் தூக்கி போட்டு நல்ல பொருளாக வாங்கிடுவீங்க. அது மாதிரி நேரம் இப்போது 2ல் செவ்வாய். கெட்டது ஒழிந்து நல்லது வர நேரம். ஹெல்த் இஷ்யூ வராது. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மனக்கவலை போகும். ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.